ஷண்முகம் அவங்க வீட்டில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாரு. போனோடனே அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி உள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகத்தோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சரி பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது. அவ்வளோ கோவம் வருது சௌந்தர்யாவுக்கு. எதுக்காக இந்த கல்யாணம் நடக்கணும், நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமாகவே கிளம்பி வராங்க. காஃபி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியும் சொல்கிறாங்க. அங்கேருந்து சௌந்தர்யா உள்ளே போகிறாங்க. பின்னாடியே தனமும் போகிறாங்க. சண்முகம் வந்து பொண்ணு பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போன உடனே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அப்படியே தனம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, சௌந்தர்யா நீ எதுக்காக இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சண்முகம் வேணவே வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே தானே சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே தானே அப்படி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவரும் நானும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு சண்முகம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன் இரு அப்படின்னு சொல்கிறாங்க தனம்.